அணுகுண்டு விவகாரத்தில் இந்தியாவிற்கும் கனடாவிற்கும் இடையே துண்டிக்கப்பட்ட அணுசக்தி வர்த்தக தொடர்பு மோடியின் பயணத்தால் 45 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் துளிர்த்துள்ளது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காண்போம். அணுகுண்டு சோதனை நடத்துவதற்காக அணுகுண்டுகளை தயாரிக்க தங்கள் நாடு வழங்கிய அணுசக்தி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டிய கனடா, கடந்த 1970ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு அணு எரிபொருளை விநியோகம் செய்வதற்கு தடை விதித்தது. அணு எரிபொருள் விநியோக நாடுகள் அமைப்பில் முக்கிய அங்கம் வகிக்கும் கனடாவின் இந்த தடை அணுசக்தியை பயன்படுத்தி மின்சார உற்பத்தியை அதிகரிக்கும் இந்தியாவின் முயற்சிக்கு பின்னடைவாக இருந்தது. இந்நிலையில் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைக்கு பின்னர் இந்தியா கனடா இடையே கடந்த 2013ஆம் ஆண்டு மீண்டும் அணுசக்தி ஒப்பந்தம் ஏற்படுத்துவதற்கான அடித்தளம் அமைக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக பிரதமர் மோடியின் கனடா பயணத்தில் நேற்று முக்கிய திருப்பம் நிகழ்ந்தது. கனடாவின் காமிகோ நிறுவனம் இந்தியாவிற்கு அடுத்த 5 ஆண்டுகளில் சுமார் 32 லட்சம் கிலோ யுரேனியத்தை வழங்குவதற்கான ஒப்பந்தம் இரு நாட்டு தலைவர்கள் முன்னிலையில் கையெழுத்தானது. இந்தியாவிற்கு மிகவும் பாதுகாப்பான முறையில் அணு எரிபொருள் விநியோகிக்கப்படும் என்று காமிகோ நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி டிம் கிட்சல் தெரிவித்தார். Well, it's very safe and we've been operating nuclear plants for பாதுகாப்பான அணு எரிபொருள்களை வழங்குவோம். 50 ஆண்டுகளாக உலகம் முழுவதும் 400 அணு உலைகளை பாதுகாப்பான முறையில் வழங்கியுள்ளோம். தூய்மையான பாதுகாப்பான மின் உற்பத்திக்கு வழிவகுத்துள்ளோம். சுமார் 1820 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த ஒப்பந்தம் இந்தியாவின் அணுசக்தி தேவையை நிறைவேற்றுவதில் முக்கிய அங்கம் வகிக்கும் என பாதுகாப்புத்துறை நிபுணர் உதய் பாஸ்கர் கூறுகிறார். அணு எரிபொருள் குறித்த நீடித்த வாக்குறுதி நம் நாட்டிற்கு தேவை. அந்த வகையில் கனடாவுடன் மேற்கொண்டுள்ள ஒப்பந்தம் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஃபுகுஷிமா விபத்திற்கு பிறகு அணுசக்தி குறித்த அச்சம் எழுந்துள்ளதை ஒப்புக்கொண்டாலும் இந்தியாவிற்கு தொலைநோக்கு திட்டங்கள் தேவை. புதிய ஒப்பந்தத்தின்படி இந்த ஆண்டு இறுதி முதல் கனடா இந்தியாவிற்கு யுரேனியத்தை வழங்கும். நாட்டில் மின்சார தேவை நாளுக்கு நாள் பெருகி வரும் நிலையில் அணுசக்தி மூலம் அதிக அளவு மின்சாரத்தை உற்பத்தி செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. தற்போது 5750 மெகாவாட்டாக உள்ள அணு மின்சாரத்தை 2020ஆம் ஆண்டுக்குள் 14600 மெகாவாட்டாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் உலகில் அதிக அளவு யுரேனியம் கொண்டுள்ள நாடுகளில் ஒன்றான கனடாவுடன் தற்போது மேற்கொண்டுள்ள இந்த ஒப்பந்தம் இந்திய அணுசக்தி துறையில் புதிய மைல்கல் என்று வர்ணிக்கப்படுகிறது. செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.